ஹலோ சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இரண்டாவது முறையாக வருவதற்கு கர்த்தர் தகுதிப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். நன்றியுடனாக இருக்கிறேன். தொடர்ந்து வந்த நாள் முதற்கொண்டில்லை, நாங்கள் எப்போவுமே தாழ்நல்லூர் சபைக்காக எங்களுடைய சபையிலும் சரி, எங்களுடைய குடும்பத்திலும் சரி, எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது உண்டு. கர்த்தர் அறிவார். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கிருணூர் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்க. சில ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், முன்னேறி வராங்க. சில இடங்களில் நாங்கள் சிறுவர் ஊழியம் மற்றும் பெண்கள் கூடுகளை நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை தந்தரல வேண்டுமாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடினமான ஒரு சூழல், கடினமான ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு, இப்படி பலதரப்பட்ட நிலையிலே மனிதனை மனிதனாக பார்க்காமல் அதிகமாக ஜாதி சண்டை நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் புதுக்கோட்டை மாவட்டம். உங்களுக்கு தெரியும். அதன் மத்தியிலும் சிலர் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் விசுவாசிகளாக மாற்றப்பட்டு அவர்கள் சபைக்கு வரவழைக்கப்பட்டு வருகிறாங்க. கர்த்தர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை கட்டும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த செய்தியை தருவ வேண்டும் என்று சொல்லி நான் ஜெப சிந்தையோடு கூட நாம் காணப்படுவோம். ஜெபத்துக்காக நாம் தலைவணங்க. ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி நாம் ஜெபித்த பிறகு இந்த செய்திக்காக நான் கடன் செல்வோம், ஜெபம் செய்வோம். எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஒரே தேவனே, திரித்துவ ஏக தேவனே, மாறாத நித்தியமான முடிவற்ற எங்கள் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவருமாய் இணைந்து நாங்கள் பாடல்கள் வழியாக நாங்கள் மையப்படுத்தினோம், ஜபதபங்கள் வழியாக நாங்கள் மையப்படுத்தினோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சிறு வயதாக இருந்தபோது சொன்னதை நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே சாமுவேலை போல் வந்திருக்கிறோம். சுவாமி, லீதியாளுடைய இருதயம் எப்படியாக திறந்தறினரோ அதுபோல இந்த வேலையிலும் கூட இங்கு அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானதாமே வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த நோக்கத்தை கர்த்தர் அறிவீர். நாங்கள் ஏதோ இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நாங்கள் அதை அனுசரித்து கடந்து போவதற்காக வராமல் எங்களுடைய உள்ளம் உடைக்கப்படவும், எங்களுடைய உள்ளம் சீர்தூக்கி பார்க்கப்படவும், எங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படவும், எங்களுடைய உறவு தேவனுக்குள்ளாக பலப்படுத்தப்படவும் நாங்கள் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம் என்ற அந்த சிந்தையோடு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தியவர்களும் ஆண்டவரே, கவலைகளினாலும் சோம்பலினாலும் பலவிதமான பாடுகளினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு வேண்டிய மருந்தையும் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தைரியத்தையும் நம்முடைய வேத வசனத்திலிருந்து கொடுத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை சந்தித்தருளும், எங்களை தொட்டருளும், எங்களை அந்த ஒரு நாங்கள் கடந்து போகும்போது நாங்கள் ஒரு புது பலன் அடைந்து உற்சாகம் அடைந்து எங்களை கடந்து போக கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள். சுவாமி, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு இரண்டாவது முறையாக கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களே வந்தபோது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருவர் சொன்னால் நல்லாயிருக்கும். போன முறை நான் வந்தபோது என்ன செய்தியை நம்ம பார்த்தோம், படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? யார் சொல்லணும்னு பார்ப்போம். போன முறை வரும்போது வெரி குட், சூப்பர் சூப்பர். புலம்பல் புத்தகத்தில் படித்தோம் இல்லையா? புலம்பல் புத்தகம் சொல்லும்போது இதை எழுதுனது யாருன்னு சொல்லி படித்தோம்? எரேமியா. புலம்புகிறான். யாருக்கு முன்னால் புலம்புகிறான்? அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறாரு.
இந்த செல்ஃபோனை கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்துட்டு கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகம். சற்று நேரம் மட்டும்தான் நம்ம அங்கே அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். மட்டுமல்ல, நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஊழியர்களுக்காகவும் நாம் திறப்பின் வாயில் நின்று மோசையை போல நாம் ஜெபிக்கவே வந்திருக்கிறோம். ஆகவே இது தேவ பிரசன்னம், தேவன் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடமாக, வாசஸ்தலமாக இருக்கிறது. ஆகவே அந்த பயபக்தியோடு நம்ம இருக்கும்போது நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், சந்தேகம் இல்லை. நாம் கடைசியாக பார்த்தபோது புலம்பல் புத்தகத்திலே நம்ம பார்த்தோம். புலம்பல் என்று சொல்லும்போது எரேமியா என்ற தேவ மனிதன் புலம்புகிறான். எதை நினச்சி புலம்புகிறான்? தன்னை நினச்சி புலம்புகிறான். தன்னுடைய இயலா நிலையை நினச்சி புலம்புகிறான். தன்னுடைய சபை அலங்கோலமாக இடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி அவன் எண்ணி புலம்புகிறான். தீர்க்கதரிசிகள் இல்லையே என்று சொல்லி புலம்புகிறான். ஊழியக்காரர்கள் இல்லையே என்று சொல்லி புலம்புகிறான். ஊழியக்காரர்கள் இருந்தால் கர்த்தருடைய வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்குமே, கர்த்தருடைய ஊழியக்காரர் இல்லையே, தீர்க்கதரிசிகள் இல்லையே, ஆலயம் இப்படி அலங்கோலமாக்கப்பட்டிருக்கிறதே, ஆலயம் இடிபாடுக்குள்ளாக சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதே. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில என்னால் புலம்பால் எப்படியாக இருக்க முடியும், என்னால் அழாமல் எப்படியாக இருக்க முடியும், என்னால் துக்கப்படாமல் என்னால் எப்படியாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மனிதன் புலம்புகிறதை நாம் படித்தோம் கடந்த முறை வந்தபோது. இந்த முறை நாம் ஒரு செய்தி நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்குமா எடுத்தவர்கள் யாராவது ஒரு சத்தமாக பிழை இல்லாமல் திருத்தமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36லிருந்து 38 முடிய உள்ள வசனங்கள். அவர் கன்னிகையாவில் பிரபலமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவரும் அதிக வயது சென்றவருமாயிருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். போதும். இதை நீங்க படிச்சிருக்கிறீங்களா அல்லது பிரசங்கத்தின் வாயிலாக கேட்டிருக்கிறீங்களா? கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை ஆவியானுக்கு நேராக நம்ம திருப்புவோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம், யாரை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அன்னாள் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம படிக்கிறோம். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி, அதோடு இந்த சம்பவத்திலே வேற யார் கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசுவாகிய குழந்தையாகிய இயேசு இருக்கிறார். குழந்தை வடிவத்திலே இயேசு மரியாள் யோசேப்பு வழியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறான் ஆலயத்துக்கு. அப்போ இந்த பகுதியில் நம்ம அதாவது அன்னாளை படிக்கிறோம். அடுத்தது குழந்தையாக இருக்கிற இயேசுவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த குழந்தையாகி இயேசுவை சுமந்து கொண்டு வந்த மரியாளை நாம் பார்க்கிறோம், யோசேப்பை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமியோன் என்ற ஒரு மனிதனை பார்க்குறோம். கொஞ்ச நேரம் என்னோடு கூட நீங்கள் கவனத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே அங்கே போகாதீங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதன் பிற்பாடு நம்முடைய வேலையை நம்ம செய்ய போகிறோம். எனவே இந்த நேரத்தை நீங்கள் இந்த என்னோடு கூட இந்த சிந்தையோடு இருப்பீங்கன்னு சொன்னால் ஆவியாளர் நிச்சயமாக நம்மை சந்திப்பார், நம்மளை விசாரிப்பார் என்ற சந்தேகம் இல்லை. எனவே இந்த அன்னாள் என்ற இந்த பெண்மணி மூலமாக நம் அநேக ஆவிக்குரிய நன்மைகளை, பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கூட நாம் இருக்கிறோம். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுப்போம் என்று சொன்னால், மீதியானவர்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் இந்த பகுதிக்கான தலைப்பு. இப்போ மீதியானவர்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்துதல். ஏன் இந்த தலைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஊரிலையும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, எல்லா நாடுகளிலும் சரி, எல்லா தேசங்களிலும் சரி, மீதியானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கடவுளை விசுவாசிக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, நம்புகின்ற, பின்பற்றுகின்ற ஒரு சில கூட்டத்தார் ஆங்காங்கே இருக்க செய்கிறாங்க. இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசுவை விசுவாசிக்கிற, நம்புகிற, பின்பற்றுகிற சிறு கூட்ட மக்கள் ஆங்காங்கே இருந்து வருகிறாங்க. உண்மைதானே? இப்போ தாழ்நல்லூர் என்ற இந்த கிராமத்தில் ஒரு சிறு கூட்டமாக நம்ம என்ன செய்கிறோம்? சேர்ந்து
எல்லாரும் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வயல் வேலைக்கு போயிட்டாங்க, சொந்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, இல்லை ஆடம்பர வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, மற்ற பொழுதுபோக்கான வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை மத்தியில் இப்போ நீங்கள் நானும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு நம்ம எல்லாம் நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்க முடியாது நம்ம வந்திருக்கிறோம். அதானே, நம்ம ஜெபிக்க முடியாது வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தையில் நம்ம ஆண்டவரை பற்றிய எண்ணம் சரியாக இருக்கும்போது மட்டும் நம்ம ஜெபிக்கிற ஜெபமானது நம்ம அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய சிந்தையானது, நம்முடைய இருதயமானது சீர்படாமல் நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதை விலகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் மற்றவர்களை தாக்கத்துக்குள்ளாக, மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்குது. அப்போ இந்த ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ பெண்மணி மீதியான மனுஷியில் ஒரு மனுஷியாக இருக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84 வயது அந்த அம்மாவுடைய வயதை குறித்து நம்ம பார்க்கும்போது, இப்போ 84 வயது வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தோம் 3 வசனத்தில் அவங்களை குறித்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். 84 வயது வரைக்கும் அவங்க ஆலயத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆலயத்தில் இருந்தாங்க, வேற எங்கேயும் இல்லைங்க, ஆலயத்தில் இருந்தாங்க. ஆலயத்தில் இருந்து அவங்க என்னெல்லாம் செய்து வந்தாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அங்கு கர்த்தரை புகழ்ந்து வந்தாங்க, கர்த்தருடைய மீட்பை அநேகருக்கு சொல்லி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இரவும் பகலும் ஜெபித்து வந்தாங்க, உபவாசம் இருந்து வந்தாங்க. சபைக்கு வருகிறவர்களையும் போகிறவர்களையும் சந்தித்து கர்த்தருடைய மீட்பை ரட்சிப்பை குறித்து சுவிசேஷமா சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் நம்ம அந்த பெண்மணியை குறித்து பார்ப்போம். எத்தனை வயசுலங்க? 84 வயசுல. இதுனா நம்ம நடக்கிற காரியமா? இது 84 வயதுல ஓய்வு எடுக்கின்ற வயசுல, ஒரே இடத்துல படுத்திருக்கிற வயசுல ஆலயத்துல போய் இருந்து போகிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சுவிசேஷமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாத ஒரு காரியமா இருக்கு, நம்முடைய புத்திக்கு அது எட்டாத ஒரு காரியமா இருக்கு. அப்ப நீங்க பார்த்தீங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னா, முதல் 36வது வசனத்துல மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அன்னாளை குறிச்சு பார்க்கிறோம், மீதியானவர்களை குறிச்சு பார்க்கிறோம். மீதியானவர்கள் சொல்லி நான் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு சொன்னேன், மீதியானவர்கள் என்றால் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மீதியானவர்கள் சொன்னா யாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல முன்குறித்தவர்களை வேதம் அழகாக சொல்லுகிறது. முன்குறிக்கப்பட்ட மக்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. யாருக்குள்ளாக யார் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் படிக்கும் போது நாம் புரிந்து கொள்கிறோம். படிங்க, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே ஒவ்வொரு மக்களையும் மனிதனையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். இந்த தாழ்நல்லூர்ல இருக்கக்கூடிய மக்களாகிய உங்களையும் என்னையும், உலகத்தில் எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் தேவன் யாருக்குள்ளாய் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொள்ளுகிறார். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னா, யாரை தெரிந்து கொள்ளணுங்க? மனித கடவுளை தெரிந்து கொண்டதில்லை, கடவுள் மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை நாம் படிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை வேதம் நம்மளுக்கு கற்றுத் தருகிறது, சொல்லி ஆறுதல் படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது, மனித தேவனை, தன்னை படைத்தவரை, கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப கடவுள் தான் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதுல என்ன சொல்றாரு? எரேமியா குறிச்சு வேதம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் படிச்சோம், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இப்ப இரண்டாவதா நாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றிலே இருக்கும் முன்னே தெரிந்து கொண்டார்.
அப்ப தெரிந்து கொள்றது யார்? மனிதனா கடவுளா? கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கடவுள் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கடவுள்னா முதல்ல யார்? இவ்வளவு காலம் நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், ஆராதனையில் பங்கேற்று கொண்டிருக்கிறேன், இன்னமும் இந்த ஆராதனையில் நான் எப்படி ஈடுபடணும், இந்த ஆராதனை நான் எப்படி அனுசரிக்கணுங்கிறது தெரியலையே. ஆராதனை ஆரம்பிக்குது, அப்போதான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உட்கார்றோம், எழுந்திருக்கிறோம், தூங்குறோம், எவ்வளோ அலட்சியம் கொள்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ இது யாருடைய இடங்க? இது யாருடைய இடம்? நானும் சித்தப்பாரும் பேசிட்டு இருந்தோம். இது இது மகாராஜாவுடைய அரண்மனை, மகாராஜாவுடைய இடம். இப்போ ராஜாவுடைய இடத்துல ஒரு வேலைக்காரன் உட்காந்து தூங்கிட்டு முடியுமா? உடனே அவன் சிரச்சேதம் பண்ணுவாங்க, உடனே அவன் வேலை பறி போயிடும். ஒரு ராஜாவுடைய இடத்துல அனாவசியமா நீ தூங்க முடியாது. அனாவசியமா அநாகரிகமான எழுந்து போகிறது, தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க கூடாது. அந்த கூடுக்க முடிகிற வரைக்கும் ராஜா கட்டளைக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதுதான் ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு. இப்ப ராஜாவுடைய அரண்மனையிலே அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்குமானா அவருடைய சமூகம் ராஜாதி ராஜா, இது ராஜா இல்ல, ராஜாதி ராஜாவுடைய சிம்மாசனம், ராஜாதி ராஜாவுடைய ஸ்தலம், ராஜாதி ராஜாவை காண வந்திருக்கிற ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல வந்திருக்கும் போது ஒரு தெய்வ பயம் இல்லாம, ஒரு அலட்சியமா, ஒரு ஏனோத்தனமா, கடமைக்காக தூங்கி கொண்டு கால் நீட்டி கொண்டு இப்படிலாம் அன்பானவர்களே ரொம்ப இது, அதாவது இதை குற்றப்பட்டுக்காக இல்லை. முடியாதவர்கள் உண்மையிலே நம்ம கால் நீட்டிட்டு உட்காந்துக்கிறோம், முடியாதவர்கள் நம்ம அசதியா உட்காந்து, அது சொல்ல வரல. அதை தாண்டி அசட்டை செய்வதுன்னு சொல்லி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அசட்டை செய்கிற பாருங்க, உதாசீனப்படுத்துற பாருங்க, அதான் சொல்ல வரேன். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நாம் தெரிந்து கொண்ட அந்த பட்டியலில் வரும்போது ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இங்க உட்கார்ந்துருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் குடும்ப பிள்ளைகள் வந்திருக்கிற உங்களை தேவன் கிறிஸ்துக்குள்ளாய் தெரிந்து கொண்டார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த நிச்சயத்தை எனக்குள்ள நீங்க கொடுங்க சுவாமி, இந்த நிச்சயத்தை எனக்குள்ள நீங்க தாங்க சுவாமி. இந்த நிச்சயம் இல்லாம நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சபைக்கு வந்து நான் பிரயோஜனம் இல்லை. ஏதோ 10-11 பேரான வந்து அப்படியே உட்கார்ந்து போறது எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த நிச்சயத்தோடு, இந்த உறுதிப்பாட்டோடு அவரை நாம் சேவிக்க வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் வழிபட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. என்னை படைத்த உங்களை படைத்த தேவன் எதிர்பார்க்கிறார். இது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமானது அப்படின்னு சொன்னா நம்ம கட்டாயம் அதுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்லும்போது மீதியானவர்களை கிறிஸ்துக்காக ஆயத்தப்படுத்துதல், இதுதான் இந்த தலைப்பில் நாம் படிக்கிறோம். மீதியானவர்கள் சொன்னா யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரை தெரிந்து கொள்ள முடியும் சொன்னா, கடவுள் தான் மனிதனை தெரிந்து கொள்ள முடியும். மனிதன் கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு மனிதன் கடவுளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான், கடவுளை செய்து கொண்டு அதை வணங்கி கொண்டு இருக்கிறான். அப்ப வேதம் என்ன சொல்லுது சொன்னா, 115 சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா, 115 சங்கீதத்துல அந்த தேவனை செய்கிறவர்கள், அதாவது உலகத்திலே தேவனை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த தெய்வம் எப்படி இருக்குது என்று சொல்லி 115 சங்கீதத்தில் மிக பாரத்தோடு வேதனையோடு கூட இந்த சங்கீதக்காரனாகிய இந்த மனிதன் பகிர்ந்து கொண்டதை பார்க்க. 115 சங்கீதத்தை என்னோட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1லிருந்து மெதுவாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1லிருந்து படிச்சு பாருங்க, வாசிக்கலாம். 115 சங்கீதம் 1லிருந்து. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள்.
புரியுதுங்களா? இங்கே கடவுள் மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். கடவுள் மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார், தம்முடைய ரூபத்திலே படைத்தார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியின் வழியாக அவர் ஊதி மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தார், ஜீவ ஆத்மாவை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த இடத்துல நான் பார்க்கும்போது மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, மனிதன் கடவுளை உண்டு பண்ணுகிறான். இவனை போலவே மனிதன் கடவுளை உண்டு பண்ணுகிறான். அதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, வாய் இருக்கு, இவனை போல வாய் இருக்கு, ஆனால் பேசுமா? பேசாது. அதுக்கு கை இருக்கு, இவனை மாதிரி தொடுமா? தொடாது. இவனுக்கு இருக்கிற மாதிரி வாய் இருக்கு, கை இருக்கு, மூக்கு இருக்கு, தொண்டை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதால இயக்கப்பட முடியாது, ஆசையா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள கடவுள் யார் என்பதையும், ஜீவனற்ற கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுள், இவர்கள் நம்பக்கூடிய கடவுள் யார் என்பதையும் இதுல வசனத்துல என்ன பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுல படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னு சொன்னா, அப்ப அவர்களுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்து கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்து முகராது, அவைகளுக்கு கையில் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்து நடவாது, தங்கள் தொண்டைகளால் சத்தம் விட மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகள் நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். மனிதன் கடவுளை உண்டு பண்ணுகிறான். மனிதன் கடவுளை உண்டு பண்ணலாமா? உண்டு பண்ண முடியுமா? இந்த பகுதியில் நீ பார்த்தீங்க சொன்னா, கடவுளை மனிதன் உண்டு பண்ணுகிறான். ஆனால் எப்படி உண்டு பண்ணுகிறான்? இவன் எப்படி இருக்கிறானோ அது போல கடவுளை உண்டு பண்ணி வைக்கிறான். ஆனால் அதால் எதையும் செய்ய முடியாது. அதால் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது, ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்த முடியாது, ஒரு மனிதனோடு உறவு கொள்ள முடியாது, ஒரு மனிதனிடத்திலே ஐக்கியம் கொள்ள முடியாது, மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது, மனிதனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அடுத்த வசனம் வாசி பாருங்க, 9ஆம் வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். போதும். இங்க நான் சொல்லும்போது இஸ்ரவேலே என்று சொல்லும்போது, தாழ்நூர் சபையாரே, அந்த வார்த்தையை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. தாழ்நூர் சபையாரே, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறீர்களா? உங்களை படைத்த கடவுளை நம்புகிறீர்களா? கடவுள் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் பேசுகிறவரா இருக்கிறார், அவர் சத்தம் விடுகிறவராக இருக்கிறார், அவர் காண்கிறவராக இருக்கிறார், அவர் நடந்து உன்னிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை அவரால் புரிந்து கொள்ள முடியும், உன்னுடைய உணர்வுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும், உன்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அவருக்கு தெரியும். 139ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், ஆண்டவரே, நான் பேசுவதற்கு முன்பு அது எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் உட்கார்ந்த இடத்தை நீ அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறான். நான் எழுந்திருக்கிற இடத்தை நீ அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறான். நான் படுத்திருந்தாலும் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுது என்று சொல்லி சொல்லுகிறான். நான் நடக்கும்போது, நான் படுக்கும்போது, நான் பேசும்போது எல்லாவற்றையுமே ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்றான். இந்த நம்பிக்கை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த காலை வேளையில இருக்கிறதா? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்தது. அந்த நிச்சயத்தோடு கூட அவன் சமூகத்தில், தேவ சமூகத்திலே போய் அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் மன்றாட ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த அன்னாள் சம்பவத்தில் என்ன பார்க்கும்போது, மீதியானவர்கள் பட்டியலில் இந்த அன்னாள் என்ற பெண்மணி வருகிறாள். 84 வயது பெண்மணி. அந்த பெண்மணி கடவுளுக்காக, கிறிஸ்துக்காக, ஆலயத்துக்காக, ஆலயத்தில் உள்ள ஜனங்களுடைய நன்மைகளுக்காக இந்த ஒரு பெண்மணி செய்யக்கூடிய பணிகளை குறித்து வேதம் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்கும் இங்க இருக்கிற எனக்கும் 84 வயசு நான் கடக்கவே இல்லை. எல்லாரும் 70 அதுக்குள்ளதான் இருக்கிறோம், 80 வயசுக்குள்ளதான் இருக்கிறோம். எவ்வளோ ஆக்டிவா, எவ்வளோ ஆரோக்கியமா, எவ்வளோ உற்சாகமா, எவ்வளோ ஆர்வத்தோடு இந்த அம்மா செயல்பட்டுக்கிறாங்க கர்த்தருடைய காரியங்களில் என்பதை தான் நம்ம அதை படிக்கிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அன்னாள் என்ற அந்த பெண்மணி முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த நிச்சயத்தோடு கூட இந்த இடத்துல இந்த பெண்மணியானவள் காணப்படுகிறாள். நீங்க பார்த்தீங்க சொன்னா 36ஆம் வசனம், மீதியானவர்களுடைய பட்டியலில் இந்த அம்மா இருக்கிறத அந்த உணர்ந்து அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. பெண்மணியாகிய இந்த அன்னாள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் கடவுளால் முன்குறிக்கப்பட்டேன், என்னுடைய தாயின் வயிற்றிலே என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்ற நிச்சயத்தோடு கூட இந்த பெண்மணியானவள் இந்த ஆலயத்திலே காணப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது, இந்த அம்மாவுடைய பக்தியுடைய வெளிப்பாடு நீங்க பார்த்தீங்க சொன்னா, இந்த அம்மாவுடைய பக்தியை குறித்து வேதம் சொல்லுது, அந்த அம்மா இரவும் பகலும் உபவாசம் இருந்தால், ஜெபம் பண்ணினால், ஆராதனை செய்தால் என்று சொல்லி சொல்லப்படுது. எப்படிங்க இது? 84 வயதுல இரவும் பகலும் சொல்லி சொல்லப்படுதுங்க. இரவும் பகலும் இதெல்லாம் சாத்தியமா? இரவும் பகலும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, உபவாசம் இருந்தால் என்று சொல்லி சொல்லப்படுது.
84 வயசுல எப்படிங்க அதெல்லாம் முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வயதிலே நம்ம ஜெபம் பண்றது நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். அநேக நேரங்கள் வேதம் படிக்கிறத விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். சபைக்கு வர்றத விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். சபைக்கு வர்றது நேரத்தோடு போறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட சோர்வுகள், பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்கள்ல. ஆனா இந்த அம்மா எப்போதும் ஆலயத்திலே இருந்தான்னு சொல்லி, அப்போ விசேஷ கூட்டத்தில் மட்டும், ஜெப கூட்டத்தில் மட்டும் போய் பங்கெடுக்கல, உபவாச கூட்டத்தில் மட்டும் பங்கெடுக்கல, ஆராதனையில மட்டும் பங்கெடுக்கல, எந்நேரமும் எப்பொழுதும் ஆலயத்திலே. ஆலயம் தான் அவருடைய கதி, ஆலயம் தான் அவருடைய மூச்சு, ஆலயம் தான் அவருடைய சுவாசம், ஆலயம் தான் அவருடைய இருப்பிடம், ஆலயம் தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு வரக்கூடிய ஆறுதல், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், விடுதலை, எல்லாமே மகிழ்ச்சி ஆலயத்தில் கிடைக்கிறதுங்கிறத நம்ம அவருடைய வாழ்க்கையில படித்துக் கொள்வோம். உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு? நீங்க ஆலயத்துக்கு வர்றத விரும்புகிறீங்களா? சபைக்கு வர விரும்ப தூங்காதீங்க. நான் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, தூங்காதீங்க. உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி வார்த்தையை நீங்க கேளுங்க. காது கொடுத்து கேட்டால் இருதயத்துக்கு வழியா போகும், சிந்திக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலப்படுத்தப்பட முடியும், உற்சாகப்படுத்தப்பட முடியும். இந்த அம்மாவுக்கு 84 வயதுல எந்த சோர்வுகளும் இல்லை, எந்த பலவீனம். அவங்களுக்கும் சாப்பாடு தேவையா இருக்கு, அவங்களுக்கும் உறக்கம் தேவையா இருக்கு, அவங்களுக்கும் பல வேலைகள், பல அர்ப்பணிப்பு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கதான் செஞ்சது. ஆனால் அதை மத்தியில எப்படி உங்களால் இவ்வளவு அர்ப்பணிப்போட, இவ்வளவு பாரத்தோடு கூட கடவுளுக்காக அவங்க நிற்க முடிஞ்சது? அவருடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே ஆண்டவருக்குள்ளாக, இந்த வேதத்துக்குள்ளாக, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, இந்த தேவனுக்குள்ளாக, அவர் ஏற்படுத்தின திருச்சபைக்குள்ளாக, ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. ஆமென். புரியுதுங்களா? இந்த காரியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட தாக்கத்தோடு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட பாதிப்போடு, இப்படிப்பட்ட ஆறுதலோடு, இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு அப்படி சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அங்கு நாம் பார்க்கும்போது 38ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து பேசினாள்? இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருந்தாள். தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருந்தாள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவரை குறித்து எத்தனை பேர் பேசிக்கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய மனசாட்சியில நீங்க கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க? இந்த ரட்சிப்பை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க? இந்த மீட்பை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? இந்த தாழ்நல்லூர் இந்த பகுதியில் ஊழியம் ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆகிறது? எத்தனை வருடமாக எவ்வளவு ஜனங்கள் வந்து சென்ற இடம், எத்தனை ஊழியக்காரர்கள் வந்து சென்ற இடம். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா? அநேக ஜனங்களுக்குள்ளாக நெருப்பானது கொழுந்து விட்டு எரியப்பட்டிருக்கா? அநேக ஜனங்களுக்குள்ளாக ஒரு இருப்பதில் வரவழைக்கப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. கடவுள் உங்களைத்தான் இந்த இடத்துல ஒரு காரணியாக வைத்திருக்கிறார். உங்களைத்தான் ஒரு பொறுப்பாளியாக வைத்திருக்கிறார். உங்களைத்தான் ஒரு உத்தரவாதியாக இருக்கிறார். அங்க சாமுவேல் என்ற ஒரு மனிதர் சொல்றான், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். சொல்றேனா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தா நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். முதல்ல நான் கேட்கிறேன், உங்களுக்காக நீ ஜெபம் பண்றீங்களா? எனக்காக நானே ஜெபம் பண்றேனா? ஆண்டவர் சொல்ற, என்ன நான் நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும் சொல்லணுங்கிற. இப்ப என்னுடைய நிலை எனக்கு புரியாம, என்னுடைய பாதிப்பு எனக்கு தெரியாம, என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியாம மற்றவங்களுடைய பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? எனக்காக நான் முதலாவது நான் ஜெபம், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? நான் பாவியமாய் நீசனமாய் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு, உம்முடைய வார்த்தை சொல்வதற்கு, உம்முடைய வார்த்தை பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாமல், எந்த பாக்கியமும் இல்லாமல் நான் இருக்கிறேன். முதலாவது தனக்குத்தானே ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தன்னைத்தானே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தன்னைத்தானே பரிசோதிக்கக்கூடிய ஒரு காரியம். இதுதான் ஜெபத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க. போன முறை புலமலை தான் படித்தோம். தன்னைத்தானே பரிசோதிக்காம, தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்யாத எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. நான் கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க வேதத்தில் உள்ள தேவனை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம்.
வேதத்துல சொல்லப்பட்ட எச்சரிக்கையை நீங்க விசுவாசிக்க நம்புறீங்கன்னு சொல்லி அர்த்தம். வேதத்துல சொல்லப்பட்ட இந்த கடவுளுக்கு நம்ம பயப்படணும்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த கடவுளை எனக்கு தெரியல, அதான் 100% உண்மை. நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி, கடவுள் இருக்கிறான்னு சொல்லி என் வாய் சொல்லுது, அவனுடைய இருதயம் என்ன செய்யுங்க, அதை மறுதளிக்குது. ஆமாவா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணல, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஜெபத்துக்கு ரொம்ப அலட்சியம் பண்றீங்க, ஆராதனைக்கு வரதை விரும்பல, மற்றவனுடைய தூண்டுதலால் தான் நான் ஆலயத்துக்கு வரேன், மற்றவனுடைய விருப்பத்துக்காக தான் நான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்ற ஒரு நிலையில இருப்பீங்கன்னு சொன்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்ட கடவுளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தெளிவா நீங்க புரிஞ்சுக்க. நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா யார் ஜெபிக்க சொன்னா? யார் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்? இந்த வேதம் எனக்கு சொல்லுது நான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வேதம் எனக்கு சொல்லுது. நான் ஜெபம் பண்ணாதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற இந்த வேதம் சொல்லுது. இந்த நான் ஜெபம் பண்ணாதான் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்குங்கிறது இந்த வேதம் சொல்லுது. நான் ஜெபம் பண்ணாதான் என்னோட குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்கிறது வேதம் சொல்லுது. நான் ஜெபம் பண்ணாதான் இன்னும் அழிந்து போகிற ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ள விடாமன்னு சொல்லிட்டு இந்த வேதம் சொல்லுது. ஆகவே நான் ஜெபம் பண்ணணும். இப்ப ஜெபம் பண்ணாம இருக்கிறேன்னு சொன்னா நான் கடவுள் இல்லை அப்படின்னு நான் மறுக்கிறேன். ஒரு நாத்திகனா மாறிடுறேன், நாத்திகரான மாறிடுறேன். மறந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுது விளங்குதுன்னு தெரியல. அன்பானவர்களே, இந்த வேத கண்ணோட்டத்துக்கு நான் உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேதம் கண்ணோட்டம் இதுதான் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்குது. இந்த தாழ்நூறு சபையின் இடத்துல மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தினிடத்திலும் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். நீ வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவனை அறிந்திருந்தாய் மட்டும்தான் நீ உள்ளான நிலையிலிருந்து நீ ஜெபிக்க முடியும். நீ ஜெபிக்கல, ஜெபம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆலயத்துக்கு வர்றதுக்கு விரும்பல, மற்றவர்களுடைய விருப்பத்துக்காக நான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் சுருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும், வேற வழியே இல்லை. இந்த பகுதியில் நம்ம அப்படிதான் புரிந்து கொள்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் யாரை மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கடவுள் ஏற்படுத்தின பரலோகத்தை மறுதளிக்கிறேன். மறந்துடுறேன். முதல்ல நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் எதை மறுதளிக்கிறேன்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனை, ஆண்டவரை நான் மறுதளிக்கிறேன். முதல்ல நான் புரிஞ்சுக்கிறது காரியம். ரெண்டாவது காரியம், நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா யாரை மறுதளிக்கிறேன்னு சொன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரையும் அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பையும் அவர் ஏற்படுத்தின நன்மையையும் நான் மறுதளிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொன்னா நான் பரலோகம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பரலோகம் ஒண்ணு இருக்கு, நரகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நீ நம்புறீங்க? நம்பாச்சு முடிச்சிருங்க. இங்க இருக்கிற நாம பரலோகம் உண்டு, நரகம் உண்டு அப்படிங்கிறது எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? பரலோகம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாது? நரகம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாது? வேதம் நமக்கு சொல்லுதுங்க. கடவுள் சொல்றாரு பரலோகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, நரகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, பரலோகத்துக்கு யார் வருவான்னு சொல்லி சொல்றாரு, நரகத்துக்கு யார் போவான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இருக்க போய் தான் இன்னைக்கு வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு, இவ்வளவு பெரிய சபை நம்ம கையில கொடுக்கப்பட்டு, ஒரு மேய்ப்பன கடவுள் கொடுக்கப்பட்டு, பசுத்த ஆவியாளர் கொடுக்கப்பட்டு, எச்சரிக்கப்பட்டு, கண்டிக்கப்பட்டு, உணர்த்தப்பட்டு, இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு வேலைகள் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். சும்மா வந்துட்டு போறது இல்லைங்க. உங்களுடைய என்னுடைய ஒரு நோக்கம், பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்வது முதல் காரியம். இரண்டாவது, வேதத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பு, மீட்பு, நம்பிக்கை, இதெல்லாம் நம்பி வாழ்வது. மூணாவது, கடவுள் சொல்லியிருக்கிற பரலோகத்தை நம்பி வாழ்வது, நரகத்தை நம்பி வாழ்வது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா எனக்கு எதுக்கு சபை? புரியுதுங்களா? நமக்கு எதுக்கு சபை? நமக்கு எதுக்கு உபவாசப்பட்டோம்? நமக்கு எதுக்கு ஜெபம் போட்டோம்? நமக்கு எதுக்கு ஆராதனை? இதெல்லாம் இருக்க போய் தான், அதாவது உலகத்திலிருந்து நான் பிரிச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உலகத்திலிருந்து உங்களை பிரிச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சும்மா சொல்ல, யாருக்குள்ள தெரிந்து கொண்டிருக்கிறாங்க? கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் எபேசியர் 1:4 கிறிஸ்துக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பு உங்களுக்கு என்னையும் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரிந்து கொண்டார். அந்த நம்பிக்கை இந்த பைபிளை படிக்கிறது.
இந்த நம்பிக்கையோட நிச்சயத்தோட பைபிள் படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உண்மையிலே இந்த நிச்சயத்தோட நான் பைபிள் படிக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆறுதல், எனக்கு நம்பிக்கை, எனக்கு உற்சாகம் தருகிறது. இவனாவும் புதுப்பிக்கப்படுகிறது, இவனாவும் உற்சாகப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கை இல்லாம பைபிள் படிச்சுன்னா நம்பிக்கை இல்லாத இதுதான் மற்ற புத்தகமா இருக்கு. இதை ஜோசிய புத்தகமா தரமாக வச்ச பேய் வராது, பிசாசு வராது. இது படிச்சு படுத்தா அவங்க எந்த கட்ட கடமா காட்டாது. கிராமத்துல சொல்ற கட்டுக்கதை எல்லாம் இதுதான். பிசாசு வராதுன்னா பைபிள் படிக்கணும், பிசாசு வராதுன்னா நெஞ்சில் வச்சுக்கணும், பைபிள் வச்சு படிக்கணும். நீ நெஞ்சில் வச்சுட்டாலும் சரி, தலைமாடு வச்சாலும் சரி, பிசாசு ஏறி நெஞ்சிலே போறது. அவன் கடவுள் சமுத்திரம் போனாலும் சொல்லி படிக்கமா இல்லையா? பிசாசு கடவுள் சமுத்திரம் போயிட்டு அங்க பேசிருக்கிறான். யார் குற்றப்பட்டுருக்கிறான்? யோகு என்ற ஒரு மனிதன் குற்றப்படுறா இல்லையா? பார்க்கறமா கடவுளுடைய சமூகத்துல பருவத்துல போயிட்டு யோகு என்ற ஒரு மனிதன் குற்றப்படுத்துறாங்க. என்ன சொல்லி குற்றப்படுத்துறான்? நீங்க சும்மா வச்சிருக்கீங்க, அவனை சுத்தி வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எவ்வளவு சேஃபா இருக்கு, இந்த மாதிரி அவனை வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதான் உங்களை அவன் இன்னும் வழிபட்டு இருக்கிறான். அதான் உங்களை இன்னும் உத்தமமா பின்பற்றிட்டு இருக்கிறான். நீங்க வேணா அதை எடுத்து பாருங்க, அந்த வேலையை பிடிக்க பாருங்க, அவனை மறுதளிச்சிருவான். அப்படிதான் சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ சொல்றது தப்பு, உத்தமன் சன்மார்க்கம் கர்த்தருக்கு பயந்தவன் பொல்லாப்பு பிளருமாகிய அவனை போல பூமியில ஒருவனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன் சாட்சி கொடுத்தார். இதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அப்ப இதுல நம்ம பார்க்கணும் சொன்னா, தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ, யோபை எப்படி தெரிந்து கொண்டாரோ, இந்த அண்ணாவை எப்படி தெரிந்து கொண்டாரோ, அது போல இங்க இருக்கிற என்னை தெரிந்து கொண்டார். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிற வாழ்க்கைகள், இங்க இருக்கிற குடும்ப பின்னணியில் இருக்கிற இன்னும் தலைவர் வரலன்னு சொல்லி தெரியல. இந்த சத்தியம் எனக்கு விளங்கினா மட்டும்தான் அடுத்தது எனக்கு எல்லாம் விளங்கும். இது விளங்காம மற்றது எதுவும் எனக்கு விளங்கும். நான் 10-11 பேரை வந்துட்டு போறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் அதை விரும்பல. இந்த அண்ணாலைகளை வாழ்ந்தா இந்த அண்ணாலை போல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நியாயமா நியாயம் நியாயம் தானே? ஆண்டவர் என்ன இந்த பூமியில வரவழைச்சு 84 வருஷம் வரைக்கும் என்னை பாதுகாத்து என்னுடைய உயிருக்கு உத்தரவாதத்தோடு கூட இருந்து எனக்கு என்னுடைய சரீரத்துக்கான நன்மையை கொடுத்து, என்னுடைய ஆத்மாவுக்கான நன்மையை வேதத்தை கொடுத்து, என் ஆத்மாவுக்கான நன்மையை ஒரு திருச்சபையை ஒரு ஆலயத்தை கொடுத்து, எனக்கு ஆத்மாவுக்கான நன்மையை ஒரு மெய்ப்பனை கொடுத்து, இங்கிருந்து போதிக்க முடியாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இவ்வளவு நன்மைகளை கொடுத்து 84 வருஷமா என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த நிச்சயத்துல அந்த அம்மா உறுதியா இருந்தாங்க. சொல்லி நான் பார்க்கிறேன். அதே நிச்சயம் தான் நீங்க உங்களுக்கு என்னிடத்திலும் கடவுள் எதிர்பார்க்கிறார், வேதம் எதிர்பார்க்கிறது. இது நியாயமான ஆசை ஆவல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மீதியானவர்களை கிறிஸ்துக்காக ஆயத்தப்பட்ட இந்த பெண்மணி யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா ஆகணும், யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா அவங்க வரவழைக்கப்படணும், யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கணுங்கிறதுக்காக இந்த 84 வயதுல போய் சுவிசேஷம் சொல்றாரு. என்ன செய்யறாங்க? சுவிசேஷம் சொல்றாரு. சுவிசேஷம் சொல்றது யார் பார்த்தீங்க? கடவுளை பற்றி, மனிதனை பற்றிய செய்தி இல்லை. மனிதனை பற்றிய செய்தி இல்லை. சுவிசேஷம் சொன்னா கடவுளை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துடைய பிறப்பு பற்றியது, கிறிஸ்துடைய வாழ்வை பற்றியது, கிறிஸ்துடைய அவருடைய மரணத்தை பற்றியது, இயேசு கிறிஸ்துடைய அடக்கத்தை பற்றியது, இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை பற்றியது, இயேசு கிறிஸ்துடைய மீண்டும் வருவேன்னு சொன்ன செய்தியை பற்றியது. இதுதான் சுவிசேஷம். இந்த செய்தியை யார் சொல்லிட்டு இருக்காங்க? 84 வயசு ஆலயத்துக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு, போகக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? சொல்லுவாங்க மட்டும். இந்த வயசுல ஏதாவது சாப்பிட்டு தூங்குவியா? வேற தேவையில்லாத போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் கடவுள் பண்ணி சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் இதே வேலை, ஐயோ இது அறுவை வேறு இதான் சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்க நம்முடைய வயசுல இதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 84 வயது அந்த அம்மா சலிக்கல, தன்னுடைய வேலையை செய்கிறது சலிக்கவே இல்லை. ஆண்டவர் பற்றிய செய்தியை சொல்றதில்ல, பிறருக்கு சொல்றதில்ல, சலித்து போகவே இல்லை. அந்த அம்மா தன்னுடைய சரீரத்தை உபவாசத்தினால ஒடுக்கினான், ஜபத்தினாலே ஒடுக்கினான். தன்னுடைய சரீரம், அதாவது இந்த சரீரத்துக்கு தீனி போடாம ஆத்மாவுக்கு தீனி போடுது. புரியுதுங்களா? விளங்குதா? 84 வயது வரைக்கும் இந்த பெண்மணி, அதாவது நீங்க யூத கலாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா, யூத கலாச்சாரத்துல 13 வயதுல கல்யாணம் கொடுக்குறோம். நம்ம ஊர்ல 20-21 வயசு கல்யாணம் கொடுக்குறோம் இல்லையா? யூத கலாச்சாரத்தை எத்தனை வயசு பண்ணி கொடுப்பாங்க? 13 வயது. 13 வயதுல ஏஜ் அட்டன் பண்ண
அதுக்கு முன்னாடி 12-11 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ உள்ள பெண்மணிகள் நல்ல வட்டக்கட்டமாக இருப்பாங்க, பலசாலியாக இருப்பாங்க. இப்போ 13 வயதுல திருமணம் நடக்கும். இந்த அம்மா நீங்க 36ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 36ஆம் வசனம் படிங்க. ஆசாரியருடைய புத்திரத்தாலும் பானுவின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவர்களும் அதிக வயது செல்வமாக இருந்தால் ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை அப்படி சொல்லி சொல்லப்படும். 13 வயதுல திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னா 7 வருஷம் மட்டும்தான் புருஷனோட குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கிறாங்க. அப்ப எத்தனை வயசு? 13 7 எவ்வளவு 20 வயசுல நம்ம விதவை குளமாயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. 20 வயதுல நம்ம விதவங்க விடும் எப்படி இருக்கும் பாருங்க. 20 வயதுல ஒரு பெண்மணிக்குரிய சரீர தோற்றம், சரீர வளர்ச்சி, அவருடைய சிந்தனை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஆசை, அவருடைய விருப்பங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. ஆனா 20 வயதுல இருந்து 64 வயது வரைக்கும் நம்ம தன்னைத்தானே காத்துக் கொள்கிறார். எப்படி காத்துக் கொள்கிறார்? தன்னைத்தானே ஒடுக்கிக் கொள்கிறார், தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார். கர்த்தருடைய வேத வசனத்தினாலே, உபவாசத்தினாலே, ஜெபத்தினாலே, தேவ ஆழத்திலிருந்து தன்னைத்தானே அவர் வருத்திக் கொள்கிறார். தன்னைத்தானே கர்த்தருக்கு பிரியமாக உருவாக்கிக் கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமையாக வாழ தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார். 64 வயது வரைக்கும் சொல்லுவாங்க. கல்லூரி பட்டா கூட நான் சொல்லி அப்படின்னு எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் ஒருவேளை சொந்தக்காரங்க இருந்தாலும் சொன்ன சொந்தக்காரங்களுக்கு ஏன் போல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு போல, அல்லது வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. யூத பாரம்பரியத்தில் நம்ம நாட்டிலே இப்படி இருக்குன்னு சொன்னா யூத பாரம்பரியத்தில் இருக்கு. அப்ப ஏன் திருமணம் பண்ணிக்கல? திருமணம் வேண்டாம், அடுத்த திருமணம் வேண்டாம், நம்ம ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கிறாங்க பாருங்க. சொந்தக்காரங்களுக்கு போக வேண்டாம், 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துல திரும்பி பேசி அனுப்பிடுவாங்க. தெரியும் நம்மளுக்கு இன்னொரு இடத்துக்கு வாழ்ந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லை, தெரியும் நம்மளுக்கு. ஆகவே தான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆலயத்தில் வந்து உபவாசத்தினால தன்னை வருத்திக் கொள்கிறார், ஜெபத்தாலே தன்னை வருத்திக் கொள்கிறார், வேத வசனத்தாலே தன்னை காத்துக் கொள்கிறார், ஜெபத்தினாலே தன்னை காத்துக் கொள்கிறார். அன்பானவர்கள், சரீரத்துக்கு அவள் முக்கியத்துவம், சரீர வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், சரீரத்தை அவள் பட்டினி போடுகிறாள், ஆத்மாவை உயிரடை செய்கிறார். சொல்றது ஏதோ ஒரு புதுமையான ஒரு விஷயமா சொல்லப்பட்ட பெண்களை குறித்து நான் படிக்கிறேன், சொல்லிவிட்டு புரியுதாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த அண்ணாவுக்கு இருந்த அந்த ஆழமான அர்ப்பணிப்பு தேவை. இந்த அண்ணாவுக்கு இருந்த ஆழமான இந்த புரிதல் நமக்கு தேவை. நம்மை காத்துக் கொள்ள முடியாத. சங்கீதம் 119 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் எடுத்து வாசி. அது என்ன சொல்லுது? ஒரு மனிதன் தன்னை எப்படி காத்துக் கொள்ள முடியும்? தன்னுடைய பெருமையினால காத்துக் கொள்ள முடியுமா, அல்லது ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா, அல்லது இந்த நம்ம கிட்ட வைத்திருக்கக்கூடிய பணத்தினாலே செல்வாக்கு நம்மை காத்துக் கொள்ள முடியுமா? அப்படி இல்லை. இது சொல்லக்கூடிய மனிதன் யாரு? தாவீது என்ற ஒரு மனிதன் சொல்றான். படிங்க சங்கீதம் 119 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான் தானே. அன்பானவர்களே, இங்கு தாவீது சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். அவன் ராஜா, அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு 40 வருட காலமா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதன், ஆட்சி படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள், பல பிள்ளைகள் இருந்தார்கள், ஆட்சி அதிகாரம் அவனுக்குள்ளாக இருந்தது. அங்க சொல்ல என் ஆட்சி என்னை பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லல, இவருடைய மனைவிமார்கள் என்னை பாதுகாப்பான்னு சொல்லி சொன்னாங்க. இங்க சொல்லல இவருடைய பிள்ளைகள் என்னை பாதுகாப்பான்னு சொல்லி சொல்றானா? இல்ல. யார் பாதுகாப்பான்னு சொல்லி சொல்றான்? கர்த்தருடைய வேதம் வசனம் என்னை பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றான். இவ்வளவு சத்தத்தை எப்படி திரும்பிட்டு தெரியலையே, எனக்கு புரியுது. அன்பானவர்களே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்க காது கேட்குதா? உங்களை காத்துக்கொள்ளணுங்க. உங்களை காத்துக்கொள்ளணுங்கிறது சாதாரண காரியங்கள்ல. கிராமத்துல பல மூட நம்பிக்கை, தீய பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட சுபாவம், ஒருவர் மத்தியில நம்ம சுற்றி இருக்கிற மத்தியில மூட கலாச்சாரம், இந்த மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? 10 11 பேர் அவங்களால ஓட முடியாது. ஊர்ல நம்மளும் ஒண்ணுதான் சொல்லி ஓட முடியாது. நீங்க வேற, அவங்க வேற, நாம வேற, அவங்க வேற. நம்மை கடவுள் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக, மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நம்மை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தாய் வீட்டிலிருந்து கண்டெடுத்திருக்கிறார். எதுக்காக?
ஏதோ எனக்காக வாழ்ந்து அப்படி எனக்காக மறைத்து போய் மறுபடி பட்டு இருக்குதான் இல்லை. என்னை படைத்த கடவுளுக்கு மகிமையா வாழ்வதற்காக, என்னை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையாய் வாழ்வதற்காக என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். எனது பூமியிலே ரட்சித்திருக்கிறார். ஆமென். எனது சபையிலே கொண்டு இணைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் தெரியாம இந்த அம்மா அண்ணாளை போல வாழ முடியாது. அண்ணாளுக்கு நோக்கம் தெரிஞ்சது. என்னுடைய நோக்கம் யார் சொல்லி அந்த அம்மா கேட்டேன்னு சொன்னா சொல்லும், என்னுடைய நோக்கம் இயேசு அறிகிறது, கிறிஸ்துவை அறிகிறது அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய எதிர்பார்ப்பு யாருமா? என்னுடைய எதிர்பார்ப்பு இயேசுவை அறிந்து கொண்டே இருக்குது. உன்னுடைய இருப்பிடம் எதுமா? என்னுடைய இருப்பிடம் தேவாலயம். உன்னுடைய லட்சியம் எதுமா? நான் சாகத்துக்குள்ளே வரவங்களுக்கு போறவங்களுக்கு இயேசுவை பற்றி ஒருத்தருக்காக சொல்லி முடிச்சிடணும், லட்சியம் விளையாடணும். அதான் என்னோட லட்சியம். இந்த லட்சியம் உங்களுக்குள்ள இருக்கா? எத்தனை வருடமாக இருக்கு சபைக்கு வந்து? எத்தனை வருடமாக சபை நடந்து கொண்டிருக்கு? என்னோட நோக்கத்துல யார் இருக்கிறார்? என்னோட எதிர்பார்ப்புல யார் இருக்கிறார்? என்னோட லட்சியம் யார்? என்னோட இருப்பிடம் யார்? எதுவா இருக்கு? விட்டா போதும், எப்போ 12 மணி ஆகும் போயிட்டு என்னோட வேலை. அன்பானவர்களே, இதுதான் இப்படிதான் இன்னைக்கு நல்லா போயிட்டு கொண்டிருக்கு. இப்படி போய் கொண்டு சொன்னா நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்க பார்த்து சொன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க உள்ள மக்களை பார்த்து, மக்களுடைய ஜீவியங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதே என்று கர்த்தர் கண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? படிச்சு முடியுமா? பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு சந்தோஷப்படாது சொல்றதா? மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். யார் நிமித்தமா? மனுஷன். யார் மனுஷன்? இங்க உட்காந்து அந்த இடத்துல என் பேரை நீ வச்சு சொல்லுங்க. பரஞ்சோதி நிமித்தமா, பரஞ்சோதியை உருவாக்கி நிமித்தமா, பரஞ்சோதியை தெருவுடைய நிமித்தமா, பரஞ்சோதியை பூமியை வைத்திருக்க நிமித்தமா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சொல்லுங்க. அவங்க சொன்னா அவங்க கோபம். இது மனுஷனுக்கு பிடிக்காது. மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு மட்டும் தான் பிடிக்கும். மனுஷனுக்கு கண்டிக்கிறது பிடிக்காது, எச்சரிக்கிறது பிடிக்காது. ஆண்டவர் சொல்றார், மனிதனை பூமியில ஏன் வைத்திருக்கிறேன் என்பதை நினைத்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனிதன் தனக்கு தோன்றினபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தனக்கு தோன்றினபடியெல்லாம் தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். தனக்கு தோன்றினபடியெல்லாம் அவன் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு தோன்றினபடியெல்லாம் அவன் கடவுளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு தோன்றினபடியெல்லாம் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறான். இதுக்காக கடவுள் பார்த்து அனுதினமும் பார்த்து பார்த்து அவனை கண்டு மனஸ்தாபப்படுகிறார். அவனை உயிரோடு வைத்திருப்பதற்கு அவருடைய இதயத்துக்கு விசனமாய் இருந்தது, சந்தோஷமா இல்லை. இந்த இடத்துல உங்களை நிறுத்தி பாருங்க, உங்களை இடத்துல கனெக்ட் பண்ணி பொருத்தி பாருங்க. என்ன பூமியில கடவுள் வைத்திருக்கிறதுக்கு சந்தோஷப்படுகிறாரா அல்லது மனஸ்தாபப்படுகிறாரா? என்ன இந்த பூமியில வைத்திருக்கிறதுக்கு அவருடைய இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கிறதா, விசனமா இருக்கா? கடவுள் என்னோட பேசுறாரு. நீங்கள் நானும் ஒரு ஜடத்தை ஆராதிக்கல, ஒரு பொருளை ஆராதிக்கல. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜடத்தை, ஒரு பொருளை நாம் ஆராதிக்கல. நீங்களும் நானும் வணங்குற ஆராதிக்கிற இந்த தேவன் ஜீவனுள்ள உயிருள்ள ஒரே தேவனாக இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். உடைய உணர்வுகளை புரிந்த தேவனாக இருக்கிறார். உடைய அங்கலாய்ப்பை புரிந்த தேவனாக இருக்கிறார். உடைய இயக்கங்களை புரிந்த தேவனாக இருக்கிறார். உடைய இதயத்தினுடைய ஆழங்களை புரிந்தவராக இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். உன்னுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். நானும் நீங்களும் வணங்குற இந்த தேவன் ஒரு கல்லோ மண்ணோ ஒரு ஜடமோ ஒரு பொருளை இல்லை. இது தெரியாம நான் ஜெபம் பண்றது நான் ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி தான் இருக்கும், சுப்ரபாரதம் பாடுற மாதிரி தான் இருக்கும். நான் வணங்குற இந்த தேவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற இந்த தேவன் வேதத்திலே ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். நான் வணங்குற இந்த தேவன் நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். நான் வணங்குற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நான் வணங்குற தேவன் கீழ்ப்படியாதவர்களை தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்துக்கு தள்ள ஒரு வல்லவராக இருக்கிறார்.
இது புரியாம நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இது தெரியாம நான் எப்படி ஆராதிக்க முடியும்? இது தெரியாம நான் எப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? இந்த தேவனை தெரியாம நான் எப்படி அவருக்கு நான் பயப்பட முடியும்? இந்த தேவனை தெரியாம நான் எப்படி அவருக்கு கீழ்ப்படிய முடியும்? இந்த பெண்மணி 84 வயதில் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி, உபவாசத்தினாலே ஒடுக்கி, ஜெபத்தினாலே ஒடுக்கி தன்னை காத்து கொள்ளுகிறாள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த வழியிலும் எந்த விதத்திலும் தன்னை காத்து கொள்ள முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வேத வசனத்தினால மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த உலக அழிவிலிருந்து, உலக ஆபத்திலிருந்து, உலகத்தினுடைய அசுத்தங்களிலிருந்து, பாவத்திலிருந்து காத்து கொள்ள முடியும். வேற எந்த வழியிலும் காத்துக்கொள்ள முடியாது. அதான் சங்கீதக்காரன் தாவீது அங்க சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின்படி மட்டும்தான் என்ன காத்துக்கொள்ள முடியும், வேற எதிலையும் காத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறான். இந்த வேதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த வேதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் நம்பியிருக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிற இந்த வேதத்திலே இது என்னோட நம்பிக்கை வேதத்தில் இருக்க வேண்டும் என்பதை வேதம் எதிர்பார்க்கிறது. இந்த விதவையான இந்த பெண்மணி எவ்வளவு வைராக்கியமாக வாழுகிறார், எவ்வளவு வைராக்கியமாக சாட்சியாக வாழுகிறார், எவ்வளவு வைராக்கியமாக, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உலகத்திலிருந்து இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், நிற்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். 7 வருடம் மட்டுமே திருமண வாழ்விலே இருந்த பெண்மணி மீதமுள்ள 64 வயது வரைக்கும் தன்னை உபவாசத்தினாலே காத்து கொள்ளுகிறார். இதை படிக்கும்போது, கேட்கும்போது அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை உங்களுக்கு வருதா? அந்த மாதிரி ஒரு விருப்பம் அப்படி வருதா? அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள வருதா? வரணுங்க. அப்படி வந்தால் தான் கடவுள் இந்த பேசுகிற சத்தியம் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான், புதுக்கோட்லேருந்து பறஞ்சது வந்துட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான், நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படியா? இல்லை, நான் பேசுறதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, நமக்கு பொருந்தம் இருக்கு. ஆகவே தான் இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த அண்ணாலை குறித்து நம்ம இன்னும் கூடுதலாக படித்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அண்ணாள் ஒரு விதவையான கோலத்திலே 64 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 64 வயது வரைக்கும் இந்த அம்மா எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் வாழ்ந்து இருந்திருப்பாங்க. விதவையை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? விதவை என்பவள் அவள் தனிப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில் தான் விதவையானவள் வாழ முடியும். விதவையானவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி, மற்ற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இந்த விதவையானவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. விதவை வந்துட்டான்னு சொன்னா முண்டச்சி வந்துட்டாங்க, அதான் சொல்லுவாங்களே. அந்த சமுதாயம் அப்படிதான் சொல்லுவோம், முண்டச்சி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். ஒரு பூனை எப்படி ஒப்பிடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு விதவையான ஒரு பெண்மணிக்கு இந்த சமுதாயம் கொடுத்து வச்சிருக்கிற பேர் முண்டச்சி. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ நிழலோட கூட வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ போராட்டத்தோடு கூட வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ அவமானம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அப்போ எப்போதும் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் 5 நாள் சொல்கிற மாதிரி 3 நாள், அதன் பிற்பாடு எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியும். வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல ஒரு சந்தோஷமா ஒரு விதவையானால் வாழ்வான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வாழ முடியாது. கணவனோடு கூட வாழ்ந்த நாட்களை மட்டும் எண்ணி இருக்கிற நாட்கள் வரைக்கும் கழித்துட்டே போகிற நிலைமை தான் ஒரு விதவையான ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது எவ்வளவு சவாலான ஒரு நிலை. ஒரு முள்ளு மேல் நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைங்க. ஒரு விதவையான வாழ்க்கை முள்ளு மேல் நடக்கிற மாதிரி, நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி. அவ்வளோ சவால்கள் மத்தியிலே, அவளுக்கு எதிர்ப்பு மத்தியிலே தன்னைத்தானே இந்த பெண்மணி காத்து கொண்டு வாழுகிறார். எப்படி வாழ்கிறார்? எதனால் வாழ்கிறார்? எப்படி காக்கப்பட்டார்? எதனால் காக்கப்பட்டார்? இவளுடைய முயற்சினால காக்கப்பட்டாளா? இவளுடைய பலத்தினாலே காக்கப்பட்டாளா? அல்லது வேற எந்த வகையாவது காக்கப்பட்டாளா? இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. மறுபடியும் படிங்க, நீங்க 36, 37 வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பாலிவலின் குமாரத்தியுமாகிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். அன்பானவர்களே, இந்த பெண்மணி தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டாள் என்று சொன்னால், அவள் ஜெபாலயத்தில் இருந்ததினாலே தன்னை பாதுகாத்துக் கொண்டாள். அவள் இரவும் பகலும் உபவாசித்ததினாலே தன்னை பாதுகாத்துக் கொண்டாள். அவள் ஜெபம் பண்ணினதினாலே பாதுகாத்துக் கொண்டாள். அவள் கர்த்தருடைய வேதத்தை சார்ந்து வாழ்ந்ததினாலே தன்னை பாதுகாத்துக் கொண்டாள். உங்களுக்கு பாதுகாப்பு எங்க தெரியுமா? உங்களுக்கு பாதுகாப்பு
கடவுள் ஏற்படுத்தின இடம் மட்டும்தாங்க. ஆலயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எது பாதுகாப்புனா ஆத்மா பாதுகாப்பு வந்துட்டு இந்த ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. நல்லா நீங்க புரிஞ்சுக்காங்க. ஆத்மாவுடைய பாதுகாப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆலயத்தில் என்னென்ன இருக்குது? ஆராதனை இருக்கு. ஆராதனை யாரை பற்றியது? உங்களையும் என்னை மீட்டுக் கொண்டவருடைய பற்றியது, உங்களையும் என்னையும் ரட்சித்தவரை பற்றியது, உங்களையும் என்னையும் படைத்தவரை பற்றியதுதான் ஆராதனை. ஆகவே இந்த ஆராதனை நீங்க வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. மற்ற இடங்கள்ல செய்யறதுலாம் ஆராதனை கிடையாது. அது பூஜை, அது ஒரு வழிபாடு, அது ஒரு போலியான ஒரு வழிபாடு, அது ஒரு மாய்மாலமான ஒரு வழிபாடு. ஆனால் ஆலயத்திலே செய்யக்கூடிய ஆராதனை மட்டும்தான் நாம் கடவுளை, மெய்யான கடவுளை அறிந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. என்னை படைத்தவரை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் எது சொன்னா ஆலயம். அது திருச்சபை, அது கடவுள் ஏற்படுத்தின ஆலயம். அவர் பேசுறார், எங்க பேசுறார்? கண்ட இடத்துல பேசல, ஆலயத்துல இருந்து பேசுறார். அவருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார். அவருடைய வார்த்தையில மட்டும்தான் பேச, வேற எங்கேயும் பேசல. கனவுல பேசல, சொப்பனத்துல பேசல, தரிசனத்துல பேசல, அவருடைய வார்த்தையில இருந்து மட்டும்தான் பேசுறார். நான் ஜெபம் பண்ணும்போது கவுன்சிலிங் தெரியும், மனிதன் அப்பத்தினால மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு மனிதரையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, ரட்சிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல இந்த விதவையான அந்த பெண்மணி வாழ்க்கை மற்ற பெண்களைப் போல துன்பத்துல செலவிடல. மற்ற பெண்ணை போல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உறவுக்காரர்கள்ட்ட போய் கொண்டு அவ இருக்கல. ஆலயம் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்தான். உபவாசம் தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உபவாசம் செய்து கொண்டு இருந்தான். ஜெபம் தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வேத வாசிப்பு மட்டும் தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். அவரை பற்றிய செய்தியை சொல்றதுதான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஜனங்கள் வருகிற போகிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, வாழ்வை குறித்து, மரணத்தை குறித்து, இந்த குழந்தையாகிய இயேசுதான் உனக்காக மரிக்க போகிறார், இந்த குழந்தையாகிய இயேசுவை நீங்க மேசியாவை பாருங்க, இயேசுவை பாருங்க, இவர் ரட்சகரை பாருங்க, இவர் தான் உனக்கான ரட்சகர், இவர் தான் உனக்கான மேய்ப்பர், இவர் தான் உனக்கான மீட்பர் என்று சொல்லி வருகிற போகிற ஜனங்களுக்கு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய நோக்கம் யாரும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இயேசு. அவருடைய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து. அவருடைய இருப்பிடம் ஜெப ஆலயம். அவருடைய வாஞ்சை கடவுளை அறிந்து கொள்வது. ஜனங்களுக்கு வருகிற போகிற ஜனங்கள் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம். நேரம் அதோட முடிதானே, மணி 12:10. சரி, நான் இந்த சம்பவத்தை இதோட நான் முடிக்க செய்ய உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பகுதியிலேருந்து ஒரு கேள்வி உங்களை பார்த்து, உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கு? உங்களுடைய நோக்கம், நீங்க எதுக்காக இந்த பூமியில வரவழைக்கப்பட்டிருக்கீங்க? இந்த பூமியில எதுக்காக நீங்க வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க? எதுக்காக உங்களுக்கு சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கு? எதுக்காக உங்களுக்கு இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக இங்கு ஒரு செய்தியாளர் வந்து வாரம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்? எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார்? நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். மற்ற ஜனங்களுக்கு இல்லாத வித்தியாசம், ஆசீர்வாதம், வேறுபாடு எனக்கு கிடைத்திருக்கு. ஏன்? அதுக்கான நோக்கம் என்ன? அதுக்கான அவசியம் என்ன? என்னுடைய எதிர்பார்ப்பு யாரா இருக்கு? என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கு? ஏதோ 10ஓடு 11 பேரா வாழ்ந்து மண்ணுக்குள்ள படுத்துக்கிறதுக்காக நான் இந்த பூமியில வரவழைக்கப்படல, நான் ரட்சிக்கப்படல, ஆண்டவர் எனக்கு தெரிவிக்கப்படலை, ஆண்டவர் எனக்கு அறிவிக்கப்படலை, இந்த வேதனை கொடுக்கப்பட படலை. அது நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் நான் அவரை அறிந்து கொண்டு வாழ்வதற்காக. எனக்கு இது சபையை கொடுத்ததுக்கான நோக்கம், இந்த வேதத்தை கொடுத்ததுக்கான நோக்கம், பரிசுத்த ஆவியை கொடுத்ததுக்கான நோக்கம், ரட்சிப்பை கொடுத்ததுக்கான நோக்கம் அவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ்வதற்காக, அவருக்காக சாட்சியா வாழ்வதற்காக, அவருடைய சாட்சியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக, அவருடைய வேதகமத்தை கொண்டு என்னை நான் பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்காக, என்ன மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களையும் நான் காத்து கொண்டு வாழ்வதற்காக இந்த வேதமும் சபையும் விசுவாசமும் ரட்சிப்பும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா? இப்போ சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடாக இருக்கா? இதனால ஏற்றுக்கொள்ள முடியல, இது எனக்கு விளங்கல, நீங்க சொல்றது என்ன எனக்கு குதக்க மார்க்கமா இருக்கு, இது எனக்கும் இதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? அப்படி அன்பானவர்களே, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. இதுதான் கடவுள் உங்களுக்கு மின்னத்திலும் எதிர்பார்க்கிறார்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பிறகு கேளுங்க. இங்கே இருந்துக்கிட்டே நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாத சொல்ல. நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை, நான் அறிந்து கொண்டிருக்கிற இந்த தேவனை, இயேசுவை, மீட்பை, விசுவாசத்தை, சபையினுடைய காரியங்களை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை ஏதாவது கேள்வி இருக்குமானா நீங்கள் கேட்கலாம். இந்த சத்தியத்திலிருந்தோ அல்லது வேறு ஏதாவது முரண்பாடான காரியங்களாக கேள்வியெல்லாம் இருக்குமானா நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. நான் பேசுறது என்னுடைய மனுஷகிட்ட நான் பேசுகிறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்துடைய அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வேதம் தான் உங்களையும் என்னை ரட்சிக்கும். இந்த வேதம் தான் உங்களையும் என்னை வழி நடத்தும். இந்த வேதம் தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும். இந்த வேதம் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கும் இந்த ஊருக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆயுதம். கர்த்தர் இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி சமூகத்திலே நம்மை